எல்லாருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு சாயந்தரம். அண்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நான் மேடம் மீட் பண்ணோம். அப்போது வந்து சரி வரேன் உங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது இவ்வளோ சீக்கிரம் வருவேன் அப்படின்றது நம்ம எப்பவும் ஒரு வாய் வார்த்தைக்கு அவசரம் சொல்லுவோம். பட் இருந்தாலுமே இந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. முதல்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கை தட்டிக்கலாமே பேரண்ட்ஸ்க்காக, எனக்காக ப்ளீஸ். சச் லவ்லி பேரண்ட்ஸ். இது வரைக்கும் நான் கூட்டம் கலைஞ்சி பார்க்கவே இல்லை. உட்காந்தவங்க அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க பசங்க இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது அது பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு போனால் கூட ஒரு 4 டைலாக் கொடுத்தா கூட ஒரு டைலாக் நம்ம டேக் எடுத்து இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் ஒரே தடவை தான் பண்ணணும். அது எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டைம் போனதே தெரியல. அவங்களுக்கு என் சார்பாக நீங்கள் கை தட்டிருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஸ்கூலு, பெரிய பில்டிங், அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் ஆர்டிஸ்ட்லாம் போவாங்க. அது கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இங்கே உள்ள நுழைஞ்சோடனே இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருக்கோம், நிறைய காலேஜ் போயிருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பையனோ தம்பி பையனோ இல்லை என் பையனோ படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த ஸ்கூலில் எனக்கு கிடச்சிது. காரணம் அது மெயினாக நான் சொல்ல போனால் அது காரணம் வந்து இங்கே இருக்கிற டீச்சர்ஸ். என் ஒய்ஃபும் ஒரு டீச்சர் தான். இப்போ அது அந்த தொழிலேருந்து வேறு தொழில் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த டீச்சர்ன்றது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில். வீட்டில் டீச்சராக இங்கே ஸ்கூலில் வந்து அவங்க அம்மாவாக இருக்கணும், டீச்சராக மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ நிறைய ஸ்கூலில் நான் வெறும் டீச்சராக தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து ஒரு அம்மாவும் நான் பார்த்தேன். பசங்களுக்கு அவ்வளோ ஸ்மைலிங், கிளாஸ்க்குள்ளே போகும்போது சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு தோணும். பசங்க விட்டால் வீட்டுக்கே போக மாட்டாங்க நினைக்கிறேன். அப்பா அம்மாலாம் வந்து இங்கே வந்து சண்டை போட்டு கூட்டு போகிற அளவுக்கு அந்த ஸ்கூலில் வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மேம். அண்ட் அவ்வளோ டெடிக்கேஷன். அவங்க எல்லாருமே ஒரு மதர் தான், எல்லாருமே அம்மா தான். பட் இருந்தாலும் மற்ற குழந்தைங்கள தான் குழந்தை மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் அவ்வளோ டேலண்ட்டு, அவ்வளோ நான் ஒரு இது வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்டேஜில் எங்கே அங்கே போகிறது எல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரின்சிபல் மேடமுக்கும் கரஸ்பாண்டன்ட் சாருக்கும் பெரிய அசெட்ஸ் வந்து இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர் இளங்குயில் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. அவங்க பொண்ணோட பேர் தான் அது இளங்குயில். அண்ட் மோரோவர் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே இளங்குயில் தான். அது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து அதை ஒரு திருப்பி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் திருப்பி நல்லா திருப்பி கண்ணுக்கு எது அப்படி தெரிய மாட்டேங்குது. ஆஃப் பண்ணுறேன். தேங்க்யூ. சூப்பர். சாரி, நடுவில் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன். அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம படத்தை பற்றி பேசுறதுக்காக இங்கே வரல. நானும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்து ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. நானும் என் நடிப்பு வந்து தொழில். பட் உங்கள் எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது நீங்கள்லாம் பார்த்துட்டு பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகனுக்கு அதான் தேவை. முதல்ல 2 தட்டி கொடுத்தா நாங்கள் இன்னும் நடிச்சுட்டே இருப்போம். அது எல்லா நடிகருக்கும், கமல் சார்லேருந்து அஜித்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அதே தான். அண்ட் இப்போ சமீபத்தில் வந்து விடாமுயற்சி பாட்டுக்கு இந்த பசங்க அவ்வளோ ஆடினாங்க. அங்கே அஜித் சாரும் த்ரிஷாவும் என்ன ஸ்டெப்பு போட்டாங்களோ பேங்காக்கில், அதே ஸ்டெப் இங்கே போடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அதெல்லாம் 4 நாள் நாங்கள் ரிஹர்சல் எடுத்து பண்ண ஒரு விஷயம். இவங்க வந்து அந்த பசங்க அதை ஆடுறாங்க அப்படின்னாவே அவ்வளோ டேலண்ட் இருக்குது. ஒன்றே தான் நான் சொல்லுவேன், பேரண்ட்ஸை ரிக்வஸ்ட் பண்ணுறேன், பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்கள பண்ண விட்டுருங்க. படிக்கட்டும், படிப்புன்றது முக்கியம், நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும். பட் அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், நடிகன் ஆகணும், இயக்குனர் ஆகணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இன்னொரு விஜய் அஜித் வரட்டுமே, இன்னொரு கமல் ரஜினி வரலாம், நல்ல டாக்டர்ஸும் வரலாம். ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப டேலண்டட். இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன், இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. அண்ட் ரொம்ப ஹாப்பி, எனக்கு தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போகும்போது எனர்ஜி எடுத்துகிட்டு ஒரு 10 வயசு கம்மியான ஒரு ஃபீலிங்கில் வீட்டுக்கு போகிறேன். அவ்வளோ இளமையாக நீங்கள் நம்மளை பண்ணியிருக்காங்க ரொம்ப. நான் ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனு நிறைய பேர்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பட்டு சட்டை பட்டு வெயிட்லாம் கட்டு போகலான்னு சொன்னேன். ஒய்ஃப் சொன்னேன், எதுக்கு நீ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகிற, நான் நார்மலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு போயேன். இல்லை இது ஆனுவல் டே, நம்மளும் குழந்தையாக இருந்தாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் வந்தேன். அது வந்து அதுக்கு மேலே எனக்கு கிடச்சிருச்சு. பிரின்சிபல் மேடமுக்கும் சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் மோரோவர் கருணாகரன் சார் வந்திருக்காங்க, திராவிட கழகத்தோட உறுப்பினர். அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த திராவிடம் அப்படின்றது அடிக்கடி நிறைய அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை பேச வேணாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சார் வந்திருக்காரு, அவர் ஒரு மனிதராக வந்திருக்கார், ஒரு தந்தையாக வந்திருக்காரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பசங்க படிப்பு அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அண்ட் மோரோவர் மேம், இந்த ஸ்கூல் மேம் உட்காருக்கு தேசிஞ்சு, இந்த ஸ்கூல் வந்து இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அறிகுறி எனக்கு பார்க்கும்போது தெரியுது. காரணம் என்னென்னா பேரண்ட்ஸ் தான். என்ன நல்ல பேரண்ட்ஸ், சூப்பரான பேரண்ட்ஸு நிறைய பேர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் வந்து 3 படம் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். 3 படம், அதான் தனுஷ் படம். எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான். ஸ்ருதிஹாசனோட அப்பா கேரக்டர் பண்ணுறேன். எத்தனை பேர் 3 படம் பார்த்தீங்கன்னு தெரியாது. கொலவெறி சாங் இருக்கும். ஸோ அந்த படம் போது என் பையனுக்கு ஆனுவல் டே ஸ்கூலில். இன்றைக்கி அதை நினச்சிட்டே இருந்தேன், என்னால் போக முடியல.
எப்படி போய் பர்மிஷன் வாங்குறது, பெரிய படமாச்சா, திடீர்னு வேணாம்னு சொல்லி வேறு அப்பா மாற்றிருக்கேன்னு சொல்லி மாற்றினாலும் சினிமாவில் இதெல்லாம் நடக்கும். நம்ம எந்திரிச்சா நம்ம சீட்டில் இன்னொருத்த உட்காந்துருவாங்க. அது அந்த பீரியடில் இருக்கும்போது இப்போ தனுஷ் சார்கிட்ட போய் கேட்டேன், சரி பையனோட ஆனுவல் டே போயிட்டு வந்துடுறேன் சார். அன்றைக்கி தான் வந்து நீங்கள்லாம் இன்றைக்கி பார்க்குற அந்த கர்நாடகா சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி கர்நாடகா சாங்கில் நீங்கள் இல்லை, போயிட்டு சீக்கிரம் அந்த சாங் முடியதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னாரு. நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து அவனுக்கு கை காமிச்சிட்டு ஆனுவல் டே அவன் அங்கேருந்து ஹாயிங் காமிச்சான். திருப்பி நான் வந்துட்டேன். ஆனால் இது இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஆனுவல் டேக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க வரணும். 4:30 5 o'clock அந்த பர்மிஷன் போய் வாங்க ஒரு அப்பா போய் நிற்கிறதுன்னு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். பட் அதெல்லாம் தாண்டி இங்கே எல்லா சேரும் ஃபுல்லாக இருக்குது. உங்கள் பசங்களுக்காக நீங்கள் வந்து ஒருத்தரும் அந்த வீடியோ எடுக்கிற விதம், உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த சந்தோஷம், இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஃப்ளாஷ்பேக் நான் போயிட்டேன். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ ஆல். பசங்கள்லாம் சூப்பராக வருவாங்க, அதை பற்றி கவலையே படாதீங்க. அண்ட் மோரோவர் வந்து என்ன வந்து உங்களில் ஒருத்தனாக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம நடிகன் ஸ்டார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது தொழில். அது ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சாதாரண மனுஷன். அதான் இங்கே வந்தேன். எனக்கு உங்களோட உட்காந்து பார்க்கறதோட கீழே உட்காந்து பார்க்கணுன்னு ஆசை. பட் இங்கே வந்து இடம் இல்லை, இல்லை ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு. அதனால் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மோரோவர் எங்கள் படங்களையும் பாருங்கள். அடுத்தது விஜய் சாரோட பண்ணுறேன், தளபதி 69. அது வந்து மார்ச் 3ஆம் தேதி அது ஷூட் வரும். அது நல்ல ஒரு கேரக்டர். அது கூடிய சீக்கிரம் அதுவும் அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ நல்ல படங்கள் கையில் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் பாருங்கள். சீரியலும் பண்ணுற சன் டிவியில் எத்தனையோ பேர் மிஸ்டர் மனைவி பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய பயணம் அப்படியே தொடரும். பட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேரண்ட்டாக இல்லாமல், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல், இந்த ஸ்கூலில் அங்கத்தில் ஒருத்தராக நான் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி நான் பார்க்க வருவேன். அதுக்குள்ளே பசங்கள்லாம் பெருசாகிடுவாங்க. ஸோ எல்லோரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்தது. லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. மேடம்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டு, சுனாமி, அப்புறம் ஆர்மி ஆஃபீஸர், அவங்க பசங்க இராணுவத்தில் இருந்தவங்க, சிங்கிள் பேரண்ட்டுங்களாம் அவங்க படிக்க வைக்க கன்செஷன் கொடுக்குறாங்க. ஃபீஸில் வந்து பெரிய விஷயம். அது பெரிய ஸ்கூலில் கூட தரமாட்டாங்க. அதை ரொம்ப பெரிய ஸ்கூலில் கூட தரமாட்டாங்க. ஸோ இதை தராங்க. அதுக்கு வந்து என் ட்ரஸ்ட்லேருந்து நான் வந்து அட்லீஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு நான் உதவியாக இருப்பேன். இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இதை நான் மாற்ற முடியாது. உங்கள் முன்னாடி போய் சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வீட்டுக்கு போனால் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. என்னால் முடிஞ்சது நான் டெஃபினட்டாக என் சக்திக்குள்ளே என்னவோ, அதாவது 2 ஸ்டூடெண்ட்ஸாக ஒருத்தரை படிக்க வச்சாலே அது ஊரை படிக்க வச்ச மாதிரி. ஸோ அதனால் அது மேடம் பண்ணுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பசங்களை வந்து தேர்ச்சி பெற்று இங்கேருந்து அனுப்புகிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னென்னா, ஹோம்ஒர்க்கே இல்லாத ஸ்கூல் இது. ஹோம்ஒர்க்கே கிடையாதுன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா வீட்லையும் ஹோம்ஒர்க் எழுதி பசங்க எழுதுவாங்க. அம்மா போய் தலையில் கொட்டி டெய்லி இதை பண்ணுன்னு அவங்களுக்கு அதே வேலையாக இருக்கும். இங்கே அது இல்லை. அது எல்லாமே பசங்களோட டேலண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி நான் இங்கே வந்திருக்கிறது. இளங்குயில் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு அங்கமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி. குட் நைட். தேங்க்யூ.